வெல்கம் டு காமச்சிகான் கிச்சன். இது என்னென்னலாம் தெரியுதுங்களா? துவரை பருப்புக்கு ப்ரிப்பரேஷன். நம்ம துவரை விளைஞ்ச துவரை இப்படியே உடைக்க மாட்டோம். நம்ம கடையில் வாங்குற பருப்பு மாதிரி துவரையை வெறியும் அப்படியே உடைச்சி பருப்பு பண்ணுறது இல்லைங்க. ஆதி காலத்துலேருந்து நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம இப்படி தான் பருப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இப்படி தான். துவரை விளைஞ்சின்னா இந்த மாதிரி புத்து மண் தாங்க, சுத்தமான புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பக்கெட்டில் ஊற வச்சு பருப்புக்கு மண் கட்டுவாங்க. துவரைக்கு மண் கட்டி 3 தண்ணி கட்டுவாங்க. இப்போ இது 3ஆவது தண்ணி கட்டியாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த பையெல்லாம் போட்டு மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் எடுத்து உணர்த்திடுவாங்க. அவ்வளோதாங்க பருப்பு. நல்லா கொட்டை உணர்ந்ததும் இது நாளைக்கு காலையில் பார்க்கும்போது நல்லா முளைச்சிருக்கும். முளைச்சி முளைப்பு இருக்கும். அப்போது டபுள் ஸ்ட்ரென்த் ஆகிடும். அப்போ இதை எடுத்து உணர்த்தினோம்னா துவரை பருப்பு வடிக்கிறதுக்கு ரெடி. உணர்த்தி வச்சு நம்ம பருப்பு ரெடி பண்ணிப்போம். இந்த மாதிரி எத்தனை பேர் வீட்டில் பாரம்பரிய முறையில் பருப்பு ரெடி பண்ணி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நாங்கள் இப்படி தான் பருப்பு ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்றோம். உங்களுக்கும் தெரியாது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக லைக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டே ஹெல்த்தி. ஹாப்பி கார்டனிங். பாய்.